வணக்கம் நண்பா. இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். மாருதி சுசுகி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கார்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. மகேந்திர கம்பெனி EXUV காருக்கு கிட்டத்தட்ட 3லிருந்து 4 லட்சம் வரைக்குமே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு கம்பெனியும் ஆஃபர் அள்ளி வீசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்னையா நடக்குது இங்கே, ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் என்னதான் நடந்துட்டு இருக்குது, இந்த அளவுக்கு எப்படி ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போதான் ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. கேட்கும்போது எனக்கே செம ஷாக்கிங். ஏன்னா இந்தியாவில் மட்டும் இப்போதைக்கு அதாவது டொமஸ்டிக்கா கார் மேக்கர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடிக்கான ஒர்த் இருக்கிற கார்களை ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸஸ் வந்திருக்குது. ஸோ 60,000 கோடிக்கு ஒர்த்தான கார்கள் இருக்குதுன்னா அப்போ எவ்வளோ கார்கள் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 6லிருந்து 6.5 லட்ச ரூபாய் வரைக்கும் கார்கள் இப்போ விற்காம நின்றுட்டு இருக்குது. இதுக்கு ரீசன்ஸ் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்போ 2024ல PM எலெக்ஷன் நடந்துச்சுல்ல, அந்த எலெக்ஷன்னால நாடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டிஸை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால சேல்ஸ் கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 15% வரைக்கும் அதாவது ஷோரூமுக்கு வாக்கின் பண்ணுவாங்களே, புது கார் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், குறைஞ்சாம பார்த்தோம்னா ஒரு 2-3 ஷோரூமாவது போவோம், அதுக்கப்புறம் நிறைய என்கொயரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது, 15% வரைக்கும் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த கார்கள் எல்லாமே எப்போவுமே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா 62லிருந்து 67 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார்கள் நிற்காது அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம். இந்த அளவுக்கு கார்கள் நிற்கிறதுனால தான் இப்போ எக்ஸ்ட்ரீம்லி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் ஆஃபர்ஸை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, மார்க்கெட்டில் நம்பர் 1 இருக்கிற மாருதி சுசுகியோட கார்களும் இந்த லிஸ்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் 6லிருந்து 6.5 லட்சம் கார்கள் வரைக்கும் நிற்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, லாஸ்ட் மாதம் மட்டும் 75,000 கார்கள் இதில் புதுசாக ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற கூடுதல் தகவலும் இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜா ஒரு காரோட ஒர்த் எவ்வளோ இருக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 9.25 லட்சம் ரூபாய். அதாவது ஒரு கார் பார்த்தீங்கன்னா லிட்ரலி 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒர்த் இருக்கிற கார்களாக மார்க்கெட்டில் நிற்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆன் ஆவரேஜ் ஒரு கார் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் 7 லட்சம் இருக்கும் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ். ஒரு கார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 லட்சம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அங்கே நிற்கிற கார்களில் ஒரு காரோட ஆவரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நிற்குது அப்படிங்கிற தகவலும் வந்திருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கொண்டாட்டமான விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் அவங்களோட ஸ்டாக்கை கிளியர் பண்ணுறது தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு அதாவது போட்ட காசாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆஃபர்ஸை நிறைய கம்பெனிஸ் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. டீலர் சைடில் இருந்தும் நிறைய சப்போர்ட்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய இடத்துல புஷ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டைமில் கார் எடுக்கணும் அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கார்பரேட் ஆஃபர், போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது போக ஃப்ரீ சர்வீசஸும் நிறைய அவைலபிள் பண்ணுறாங்க. சர்வீஸ்னா இப்போ நார்மலாகவே புது கார் வாங்கினீங்கன்னா வாங்குற சர்வீஸ் வேற. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில விஷயங்களை ஃப்ரீயாக அஃபோர்டபுளாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலும் ஷோரூம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புது கார் வாங்க போறீங்க அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா நியரஸ்ட் ஷோரூமில் கேட்டு பாருங்க என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்குது, எவ்வளோ வரைக்கும் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார் வாங்குங்க. ஸோ இந்த டைம் பெஸ்ட்டான டைம் கார் வாங்குறதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. டாடா.